ஓகே. நிலைமின் புலத்துல ஒரு ஏற்றத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்குள்ள செய்யப்படுற வேலைன்றது பாதையில் தங்கியிருக்காது. அது ஏற்றம் எடுத்து செல்லப்படுற பாதையில் தங்கியிருக்காது. இப்போ அது உங்களுக்கு தெரியும். நிலைமின் புலத்தில் ஒரு ஏற்றம் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு இல்லாட்டி மற்றொரு புள்ளியிற்கு எடுத்து செல்லப்படும் பொழுது செய்யப்படும் வேலை பாதையில் தங்கிறார். ரைட். இப்போ Q2 என்ற Q1 Q2 என்று சொல்லி ரெண்டு சார்ஜ் இருக்குது. Q2 ரைட். Q2ன்றது ஏயில் இருக்குது. Q1 என்று சொல்றது மையத்தில் இருக்கு, ஓவில் இருக்கு. சரி. Q2ன்ற சார்ஜை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் Q2ன்ற சார்ஜை தான் ஏயில் வந்து பிக்கு கொண்டு வரோம். ஸோ ஏ என்ற புள்ளியில் அழுத்தம் மின் அழுத்தத்தை நாங்கள் காணுவோம். எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் அட் ஏ என்றதை காணுவோம். அது என்ன வேறு மின் அழுத்தத்துக்கு வாய்ப்பாடு 1/4πε0 ரைட். யாரால் ஏ என்ற புள்ளியில் மின் அழுத்தம் Q1 என்ற ஏற்றத்தால் Q1 இருக்குல்ல, ஏ என்ற புள்ளி Q1 என்ற ஏற்றத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஆர்வம். அதே மாதிரி புள்ளி பியில் மின்னழுத்தத்தை கண்டோம்னால் 1/4πε0 Q2க்குள்ள R2 செய்யப்படுற வேலை என்றால் என்னதுக்கு சமன் என்றால் VQ, அதாவது மின்னழுத்த வித்தியாசத்தை Qஆல் பெருக்கணும். Q என்றால் அந்த எடுத்து செல்ற ஏற்றம் Q2. டெல்டா வின்றது இந்த இதில் எது பெருசோ அதுலேருந்து சின்ன கழிச்சிங்கன்னா சரி. R2 குறைய இருந்தால் எது தூரம் குறைய இருக்கோ அந்த தூரம் குறைய இருக்கிறதுக்கு அழுத்தம் கூட இருக்கும். அப்படின்னா நாங்கள் இதை VB - VA தான் போடுவோம். ஏன் VBன்றது VA விட பெருசாக இருக்கு. R2 குறைய என்றபடியா அப்படித்தானே. ரைட். இன்டர் Q2 வந்து போடணும். இதை போட்டோம் என்றால் W என்று சொல்கிறது 1/4πε0 Q2ஐயும் பொதுவாக எடுத்துக்கலாம். கொடுத்தால் இது Q1 என்று வரும். சரி, Q2 பொதுவாக எடுத்தீங்கன்னால் Q1 கீழே R2 மைனஸ் Q1 கீழே R1 என்று வரும். சரி, அப்போ Q1 Q2 பொதுவாக எடுத்தீங்கன்னா 1/4πε0 இருக்க போது இது 1 கீழே R2 மைனஸ் 1 கீழே R1 வரும். அப்படி வாரது முதலாவது விட ரைட். எந்த ஏற்றத்தை எடுத்து செல்றப்போ அந்த ஏற்றத்தை தானே இதில் போடணும். W=VQ போடுற அந்த Qன்றது அது இது இந்த வியை காணக்குள்ள மற்ற ஏற்றத்தை போட்டால் சரி. அதான் இது வந்து Q1 இங்கேயும் Q1 வருது. ஓகே.